1913 டிசம்பர் 23 மத்திய வங்கி அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று அமெரிக்க காங்கிரஸால் பெடரல் ரிசர்வ் ஆக்ட் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் அமெரிக்காவின் நிதி மற்றும் வங்கி அமைப்பில் நீண்ட காலமாக இருந்த குறைபாடுகளை சரிசெய்யும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டது. இதனால் அமெரிக்க பொருளாதார நிர்வாகத்தில் ஒரு புதிய கட்டம் தொடங்கியது. இந்த சட்டத்தின் மூலம் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்ற மத்திய வங்கி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது மத்திய அரசின் கட்டுப்பாடுடனும் தனியார் வங்கிகளின் பங்கேற்புடனும் செயல்படும் ஒரு தனித்துவமான அமைப்பாக வடிவமைக்கப்பட்டது. நாடு முழுவதும் நிதி சேவைகள் சமமாக கிடைக்க இது 12 பிராந்திய மத்திய வங்கிகளாக பிரிக்கப்பட்டது. பெடரல் ரிசர்வின் முக்கிய பொறுப்புகளில் பண வழங்கலை கட்டுப்படுத்துதல், வட்டி விகிதங்களை நிர்ணயித்தல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் நாணய நிலைத்தன்மையும் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் வங்கி அமைப்பில் ஏற்படும் நிதி நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் ஆக பெடரல் ரிசர்வ் செயல்படுகிறது. வங்கிகளுக்கு அவசர கால கடன்கள் வழங்கி வங்கி முறிவு மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை தடுக்கிறது. 1907ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி ஒரு வலுவான மத்திய வங்கி அமைப்பின் அவசியத்தை உணர்த்தியது. அந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே பெடரல் ரிசர்வ் ஆக்ட் உருவாக்கப்பட்டது. இதனால் எதிர்காலத்தில் இத்தகைய நிதி நெருக்கடிகளை கட்டுப்படுத்த முடிந்தது. இதனால் 1913 டிசம்பர் 23 அன்று நிறைவேற்றப்பட்ட பெடரல் ரிசர்வ் ஆக்ட் அமெரிக்காவில் மட்டுமல்லாது உலகின் பல நாடுகளில் மத்திய வங்கி அமைப்புகள் உருவாகவும் மேம்படவும் தூண்டுகோலாக அமைந்தது. இது நவீன வங்கி மற்றும் நாணய மேலாண்மை அமைப்பின் அடித்தளமாக இன்று வரை கருதப்படுகிறது.